நான் பெங்களூர் தம்பி. மேரி என் பேரு. வீட்டிலேருந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கஷ்டம்ன்ட்டுன்னு நான் கோயிட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணேன். ஒரு ஏஜென்சி மூலியமாக தான் வந்தேன். வந்திருந்து கடவுள் நல்ல வீடு கொடுத்தாரு. நல்ல பாபா, நல்ல மாமா, எல்லாருமே நல்லா வந்த புதுசுலேருந்தே நல்லா பார்த்துக்கிறாங்க. 35 ஆண்டு காலம் குவைத் நாட்டில் வீட்டு வேலை செய்து வரும் மேரி அம்மா அவர்களை இன்று நாம் சந்தித்தோம். குவைத் நாட்டிலே வீட்டு வேலை செய்தாலும் தன் மனதில் ஏதோ ஒரு ஏக்கம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. தனிமரம் தோப்பாகாது, ஆனால் தனி மனிதன் விதைத்த விதை நிச்சயமாக தோப்பாக மாறும். அது அன்பு என்னும் தோப்பாக இன்று குவைத் நாட்டிலே நம்மை அன்பால் இணைத்து வைக்கும் மேரி அம்மா அவர்களை சந்தித்தோம். குவைத் நாட்டிலே தன்னுடைய மகன் எதிர்பாராத விதமாக இறைவனிடம் சேர்ந்தார். அந்த துயர சம்பவத்திற்கு மன ஆறுதலாக இருந்தவர் டாக்டர் SM ஹைதர் அவர்கள். அவர்களுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் ஈடாகாது. ஒரு மகனை இழந்த தாய்க்கு ஆறுதலாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹைதர் ஐயா அவர்கள் எனக்கு செய்த அந்த ஆறுதல் உதவி இன்றளவு நான் மறக்க மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது. ஆனா நான் கொடுத்துக்கிற டைமுக்கு நான் பேசுறேன். அவரு செஞ்ச உதவி பெரிய உதவி செஞ்சாரு எனக்கு. ஆனா அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, பெரிய பெரிய ஆள் வருவாங்க ஆபீஸ்ல. ஆனா எனக்கு செஞ்ச எவ்வளோ அவருக்கு சாருக்கு அவார்டு கிடைச்சிருக்கோம், எவ்வளோ இது இருக்கும். ஆனா ஒரு கஷ்டத்துல இருக்கக்குள்ள மன வேதனை, ஒரு தாயினுடைய வேதனை எப்படி இருக்கோன்னு தெரிஞ்ச ஒரு சார் அவரு. ஆனா நான் போயிட்டு வீட்டுல தான் வேலை செய்யறேன் 31 வருஷமா. ஆனா சாரை பார்த்து 2 வருஷம். அவர் ஒரு வீடியோவும் ஊர்ல வயசானவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது, இந்த ஆடு எல்லாம் வேலை பண்றவங்க கிட்ட ஒரு 4 நல்ல மனசுல போயிட்டு அவங்க கூட அவ்வளோ ஜாலியா வளர்ந்து பார்க்கறதுனால அந்த மாதிரி ஓனர் எல்லாருக்குமே வச்சா வேலை செய்யறோம், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஆனா எனக்கு செஞ்ச உதவி நான் கண்டிப்பா அவரை நான் கடவுளா தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வீட்டுல வேலை செஞ்சா அவ்வளோ பெரிய ஆடு ஒரு என் பையன் என்னை விட்டுட்டு இங்க போயிட்டான். சடனா என் பையன் ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. அந்த நிமிஷத்துல எல்லாத்தையுமே பணக்காசு அவர் என் ஆபீஸ்ல கூப்பிட்டு ஒரு 50 100 தினாரம் கொடுத்துமா பேசப்படாதுன்னு சொல்லிருக்கலாம். அவ்வளோ பெரிய ஆபீஸ் பார்த்து. ஆனா அவர் அப்படி செய்யல. நேரா வீட்டுக்கு என் வீட்டுல ஆட்கள் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அந்த செஞ்ச உதவிய நான் கடவுளா தான் நினைக்கிறேன். அவரு எங்க கோயிலுக்கு கூட உட்காந்துருங்க. அவர் வந்திருந்தோம்னா கரெக்டா அவர் வந்திருந்தோம்னா கோயிலுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். கோயிலுக்கு நீ இவ்வளவு அழுது வேதனை இருக்கக்குள்ள இவ்வளவு எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்துருக்கிறாரு இல்லையா, பாக்குறாருன்னு எங்க போயிட்டு கூட உட்காந்து அவ்வளவு அன்பா பேசி அவரை நான் கடவுளான்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல என் பையன் சடனா இப்படி ஆயிட்டு கண்ணு முன்னால் ஆகுடும். அந்த பணம் காசு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆறுதல் சொன்னாரு சாரு. எங்க லைஃப்ல என் போயிட்டு ஃபேமிலியா அவரு ரொம்ப மரியாதை வச்சு ரொம்ப இஷ்டப்படுறாங்க. ஒரு மனிதன் எல்லா மத மொழிகளிலும் பார்க்கும்போது அந்தந்த மொழி மதங்களுக்கு ஏற்றவாறு எனக்கு இவர் உதவி செய்தார், எனக்கு ஹைதர் ஐயா அவர்கள் கடவுளாக எனக்கு உதவி செய்கிறார் என்று, இன்னொருவர் எனக்கு இயேசுவாக இருந்து என்னை காத்தார் என்றும்,
இப்படி எண்ணற்ற உள்ளங்கள் எஸ்.எம். ஹைதர் அவர்களை வாழ்த்தி கொண்டு இருக்கிறது. முதியோர்களும் எஸ்.எம். ஹைதரா போன்ற நல்ல உள்ளங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறது. எப்போதுமே ஒரு மனிதனை நம்ம ஊக்குவிக்கிறது ஒரு பாராட்டும் வாழ்த்துக்களும் இது போல விருதுகள் தான். அந்த வகையில பூமித்தியா ஏரியால வசிக்கக்கூடிய ஒரு நம்ம கபில் வீட்டில் வசிக்கக்கூடிய, அதுவும் அவங்க கர்நாடகை சேர்ந்தவங்க தான், ஆனா நல்லா தமிழ் பேசுவாங்க. அவங்க இந்த மேரி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அம்மா வீட்டுக்கு எப்ப நீங்க போனீங்கனாலும் சாப்பாடு உடனே மனசார வயிறார ஆக்கி போடுவாங்க. அந்த அளவுக்கு சரி சார். இவங்களுக்கு என்ன விருது வழங்குறோம்னு தெரியுங்களா? புகழையும் போற்றும் குடும்பத்தாய். பொருத்தமான இதா இருக்குன்னு கருதுகிறோம். உங்களுடைய கைத்தட்டலோட உண்மைதான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம். உங்களை போல இங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இது ஒரு ஊக்குவிக்கிறது சம்பந்தமா இருக்கும். பெங்களூரில் தனது கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு தன்னுடைய முழு செலவில் அங்கு சிறப்பாக அன்னதானமும் நடைபெற்றது. மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கடைந்துள்ளீர். இதோ கரவற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் என்னப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உன் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன் மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் என்னப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்துரைத்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, சொல்படியே எனக்கு நிகழட்டும். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். விக்கி, ஜெகி, அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றிருப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றிருப்பார். அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவீர். ஆண்டவரின் ஆட்சி அவர்களை சுற்றி வழிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.
மனவீணை தலை